ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருக்கிறது முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகி இன்னையோட 35 நாள் ஆகுது. 35 நாள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி லாங்கஸ்ட் ஷட் டவுன் எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 35 நாள். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 40 லட்சம் பேர் பட்னி கிடக்க போகிற நிலைமை வருது அப்படிங்கிற மாதிரி நியூஸும் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்னாப் பெனிஃபிட் எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு லேமன் டேர்ம்ல இருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஆனால் அமெரிக்கா கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது 40 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் கிட்ட காசே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு கடையை காலி பண்ணுறோன்னா கையில் காசு இல்லைனா தான் கடையை காலி பண்ணுவோம். அப்போது அமெரிக்கா கையில் காசே இல்லையா? இது என்ன இந்த ஷட் டவுன்? எதனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் அடுத்த பார்ட்டிக்காரங்க மேலே பழி சொல்கிறாரு, அண்ட் அடுத்த பார்ட்டிக்காரங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் மேலே பழி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன தான் நடக்குது? அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷட் டவுன் பற்றி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியாவில் இந்த மாதிரி ஷட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது இல்லைன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட்டிக்காரங்க ஆட்சியில் இருக்காங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார். வழக்கமாக பிரைம் மினிஸ்டர் எந்த ஆட்சியில் இருக்காரோ அதே ஆட்சிக்காரங்க 2 சபையிலையும் இருக்கிறதுனால பட்ஜெட்னால ஒரு பிரச்சனை கவர்மெண்ட் இயங்க முடியாத சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பிரசிடென்ட்டாக யார் இருக்காங்களோ அதே பார்ட்டிக்காரங்க கீழ் சபை, அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் மேல் சபை அதாவது செனட், இங்கே ரெண்டுத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரசிடென்ட் அமெரிக்காவை ரன் பண்ணுறதுக்கு உண்டான பட்ஜெட்டை அலோகேட் பண்ணுற அத்தாரிட்டி அவர் கிடையாது. அந்த அத்தாரிட்டி காங்கிரஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் செனட், நம்ம ஊரில் கீழ் சபை மேல் சபைன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்லிமெண்ட், அந்த மாதிரி அவங்களுக்கு தான் இருக்குது. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட் பில்லை அவங்க ஓட்டு போட்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் பிரசிடென்ட் இருக்கு. இந்த டைம் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கு. இங்க என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ் சபையில் அவங்க ஒரு பட்ஜெட் பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மேல் சபையில் அந்த பட்ஜெட் பில்லை பாஸ் பண்ணணும், செனேட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 100 சீட் இருக்குது. அந்த 100 சீட்டில் 60 ஓட்டு போட்டால் தான் அந்த பட்ஜெட் பாஸ் ஆகும். ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் பார்ட்டிக்காரங்க வெறும் 54 சீட்டு தான் வச்சுருக்காங்க. அவங்க தான் மெஜாரிட்டி. மீதி அடுத்த பார்ட்டிக்காரங்க தான் போடணும். ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம், அதாவது அமெரிக்காவோட ஃபிஸ்கல் இயர் அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். விச் மீன்ஸ் சார் இப்போ அக்டோபர் போச்சு இல்லையா, அக்டோபர் 1ஆம் தேதி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் அந்த இயர் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதுக்கு உண்டான பட்ஜெட் அப்ரூவ் ஆகலைன்னா ஷட் டவுனில் போயிடுவாங்க. இதுதான் அமெரிக்கன் சிஸ்டத்துக்கும் இந்தியன் சிஸ்டத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். சரி, அடுத்த பார்ட்டிக்காரங்க அமெரிக்காவை ரன் பண்ணுறதுக்கான ஓட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன? அமெரிக்காவில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது முதல்ல பண்ணக்குள்ள கண்ணை கட்டிட்டு நடந்து போகிறதுக்கு சமம். எப்போ எந்த நேரத்தில் எது கடிக்கும்னே தெரியாது. கடிச்சா பெரிய டேஞ்சர் ஆகிடும். அந்த சிச்சுவேஷன் தான் இங்கே. அதனால என்ன பண்ணாங்கன்னா, 2012 ஒபாமா என்ன பண்ணார்னா, அவர் ஒரு அஃபோர்டபுள் கேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீமை கொண்டு வந்தார். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்கம் கேட்டகரி, அதாவது கொஞ்சம் வறுமை கோட்டை கீழே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஒரு சில கேட்டகரிக்கு என்னன்னா, அந்த கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 1% ஆஃப் த ப்ரீமியம் கவர்மெண்ட்டே கட்டும். நீங்கள் கவர்மெண்ட்டே கட்டுது அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பேர் கொஞ்சம் அதிகமான ப்ரீமியம் கவர்மெண்ட் கட்டும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கம்மியான ப்ரீமியம் கவர்மெண்ட் கட்டும். ஸோ விச் மீன்ஸ் சார் ஒரு சில டிஸ்கவுண்ட் கவர்மெண்ட்டே அந்த காசை போட்டுரும். இதுதான் ரூல். இப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 கோவிட் வந்துச்சு. அந்த நேரத்தில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ ப்ரீமியம் சில பேரால் கட்ட முடியாமல் போனதுனால என்ன பண்ணாங்கன்னா, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ராவாக, அதாவது இது வரைக்கும் கவர்மெண்ட் சும்மா ஒரு பேச்சுக்கு 60% ஒரு ஆளுக்கு கட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீமியமில் 60% கவர்மெண்ட் கட்டுது, 40% தான் அந்த இண்டிவிஜுவல் கட்டுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கோவிட் நேரத்தில் அந்த 60% அப்படிங்கிறத 80% நாங்கள் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி டெம்பரவரியாக ஒரு மெஷர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது கண்டினியூ ஆச்சு. அண்ட் அவங்க கொண்டு வரும்போதே இது பெர்மனன்ட் அப்படின்னு கொண்டு வரல. அவங்க டிசம்பர் 31, 2025 அப்போ இது தானாகவே இது லேப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போதே இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, டிசம்பர் 31 வரப்போகுது. இப்போ இந்த ரூல் பிரசிடென்ட் ட்ரம்ப் எந்த சேஞ்சுமே பண்ணல. அவர் வேணுன்ட்டு இப்போ இது வேண்டாம் அப்படின்னு ஸ்கிராப் பண்ணல. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெமோக்ராட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இந்த எக்ஸ்ட்ரா சப்சிடி கொடுக்குறோம் இல்லையா, இதை பெர்மனன்ட் ஆக்குங்க,
பரவாயில்ல ஏழைகள் வந்து வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்லயே இருந்த அந்த ஒரு சப்சிடி வந்து இன்க்ரீஸ் பண்ண சப்சிடி வந்து பர்மனெண்ட் ஆக்குங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப்போ இல்லை அந்த பார்ட்டிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்சிடி கொடுத்துட்டு தான் இருந்துச்சு, நீங்கள் ஒரு பேண்டமிக் நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கொடுத்தீங்க, இப்போ வந்து இதை பர்மனெண்ட் ஆக்க சொன்னால் என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்ட்டிக்காரங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பார்ட்டிக்காரங்களும் வந்து இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு மெயின் பிரச்சனை. இதனால தான் கவர்மெண்ட் வந்து இப்போ ஷட் டவுன் ஆயிருக்கு. சரி ப்ரோ, இது என்ன 40 லட்சம் பேருக்கு வந்து சாப்பிடலாம் கஷ்டப்பட போகிறாங்க, இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் வந்து ஸ்னாப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது சப்ளிமெண்டல் நியூட்ரிஷன் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். நம்ம ஊருக்கு ரேஷன் கார்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரேஷன் கார்டு வச்சுட்டு வந்து மானிய விலையில் எப்படி வந்து அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு ஸ்னாப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து எலிஜிபிள் பீப்புள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது, நீங்கள் சும்மா போய் எல்லாரும் வந்து பண்ண முடியாது, நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஃபேமிலிஸ் வந்து அதில் என்ரோல் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து அந்த ஸ்னாப்க்கு உண்டான பட்ஜெட் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணும். இப்போ என்ன ஆக போகுது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருக்கிறதுனால அக்டோபர் மந்த் வரைக்கும் அவங்க வந்து அலோகேட் பண்ணாங்க, வச்சு ஓட்டிட்டாங்க. ஆனால் இப்போ நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, நவம்பர்லேருந்து அந்த ஸ்னாப் ப்ரோக்ராமுக்கு எங்களுக்கு வந்து காசு இல்லை அப்படின்ட்டு ட்ரம்ப் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஸ்னாப் ப்ரோக்ராமுக்கு எங்களால் வந்து ஃபண்ட் பண்ண முடியல, அதனால வந்து ஹங்கரியாக போகிறாங்களா 40 லட்சம் பேர், எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, டெமோக்ராட்ஸ் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில கோர்ட்ஸ் வந்து இல்லை ஏற்கனவே வந்து ஸ்னாப் ப்ரோக்ராமை ஃபண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் ஏற்கனவே வந்து ரிசர்வில் இருக்குது, முதல்ல அலோகேட் பண்ண காசே இருக்குது, அதை எடுத்து செலவு பண்ணலாம், இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு மாற்றி வந்து இங்கே வந்து ஒருத்தர் அக்யூஸ் பண்ணுறாங்களே தவிர, அது வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து டெம்பரரியாக ஃபண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில ஏரியாவில் வந்து இல்லை இன்னும் ஃபண்டு பண்ணல, அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த 40 லட்சம் பேர் வந்து அமெரிக்காவில் சாப்பிட முடியாமல் வந்து ஹங்கரி கிடக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்த நியூஸ் சேனலில் அந்த ஹெட்லைன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்துச்சு. இதுதான் வந்து இந்த நியூஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனதுனால கவர்மெண்ட் மொத்தமாக முடங்கி போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கவர்மெண்ட்டில் வந்து எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் எசென்ஷியல் கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசென்ஷியல் கேட்டகரிஸை வந்து நிறைய வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடு, அதுக்கப்புறம் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த எசென்ஷியல் கேட்டகரியில் வருவாங்க. மீதி மற்றதெல்லாம் கேட்டகரிலாம் வந்து நான் எசென்ஷியல் கேட்டகரியில் வருவாங்க. இந்த நான் எசென்ஷியல் கேட்டகரியில் வரவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வேலை பார்க்காதீங்க அப்படின்றவாங்க. இதில் வந்து இந்த கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களெல்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருவாங்க. இதுதான் வந்து நான் எசென்ஷியலில் நடக்கும். ஆனால் இந்த எசென்ஷியலில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஆனால் அவங்களுக்கு சேலரி வராது. சேலரி வந்து கவர்மெண்ட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க, இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த இன் பிட்வீன் கேப்பில் அவங்களுக்கு வந்து சேலரி வராது. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம நியூஸ் மீடியாக்களையும் பார்த்தோம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலாக ஒர்க் பண்ணுறவர் அவர் வந்து ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகாமல் ஊபர் ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இங்கே வந்து டோர் டேஷ்னு சொல்லுவாங்க, அதை வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. கேட்டால் எனக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கலாம், எப்படி நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க, புரியுது எனக்கு. ஆனால் நீங்கள் 2 மாதம் கழிச்சு கொடுக்க போகிறீங்களோ இல்லை 3 மாதம் கழிச்சு கொடுக்க போகிறீங்களோ யாருக்கு தெரியும். அது வரைக்கும் நாங்கள் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காசு எங்களுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நிலைமையில தான் இப்போதைக்கு வந்து அமெரிக்கா இருக்குது. இது வந்து ட்ரம்ப் பார்ட்டிக்காரங்க கரெக்டாக இல்லை அவருக்கு ஆப்போசிட் டெமோக்ராட்டிக்ஸ் பார்ட்டிக்காரங்க கரெக்டாக அப்படிங்கிறத பேச்சுக்குள்ளேயே நான் போகலை. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் எடுத்து சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து இல்லை ப்ரோ இந்த 1-2 பாயிண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.